முருங்கை என்பது தமிழர்களின் அன்றாட வாழ்க்கையில் அங்கமாய் கலந்துவிட்ட ஒரு அற்புத மரமாகும். சமையலிலும், மருந்தாகவும், ஏற்றுமதி வணிகத்திலும், சத்துணவாகவும் பல்வேறு விதங்களில் முருங்கைக்கு தனித்துவமான முக்கியத்துவம் உண்டு. முருங்கை மரத்தின் இலை, பழம், பூ, வேறு, பட்டை என அனைத்தும் பயன்பாடுகள் கொண்டது. குறிப்பாக முருங்கை காயில் அதிக அளவு விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, புரதம் ஆகியவை இருப்பதால் அது சத்துக் களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் முருங்கை சாகுபடி மட்டும் ஒரு விவசாய முறையாக இல்லாமல் லாபகரமான தொழிலாகவும் மனித உடல் நலத்துக்கு பெரும் ஆதாரமாகவும் விளங்குகிறது. முருங்கை மரம் சூடான மற்றும் வெப்பமான காலநிலையில் நன்றாக வளரும். வறட்சியையும் தாங்கும் திறன் கொண்டது. செம்மண், மண்பொழி கலந்த கரிசல் மண் போன்ற பல்வேறு நிலங்களில் வளர முடியும். அதிக நீர் தேங்கும் நிலங்களை தவிர்க்க வேண்டும். அதிக சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் முருங்கை வளரும் தன்மை கொண்டது. விதை மூலமாகவும் கிளை மூலமாகவும் முருங்கையை நட்டு வளர்க்கலாம். பொதுவாக கிளை நட்டு வளர்ப்பதே விரைவான விளைச்சலை கொடுக்கும். 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 450 முதல் 500 முருங்கை மரங்களை நட்டு வளர்க்கலாம். இடைவெளி சுமார் 10 அடி அல்லது 12 அடி விட்டு நடவு செய்யப்படுகிறது. விதை நடும்போது நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். கிளை நடும்போது 2 முதல் 3 அடி நீளமுள்ள கிளைகளை வெட்டி நேரடியாக நிலத்தில் நட்டு வளரவிடலாம். நடவு செய்த பிறகு ஆரம்பத்தில் பாசனம் அளித்தால் நல்ல வேரூன்றல் ஏற்படும். பின்னர் அதிக பாசனம் தேவையில்லை. முருங்கை மரம் நட்டு 6 முதல் 8 மாதங்களில் காய்களை தரத் தொடங்கும். 1 வருடத்திற்குப் பிறகு மரம் முழுமையாக வளரும். ஒவ்வொரு மரமும் வருடத்திற்கு 200 முதல் 300 கிலோ வரை காய்களை தரும். 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 20 முதல் 25 டன் வரை காய்களை அறுவடை செய்யலாம். சந்தை நிலவரத்தை பொறுத்து முருங்கை காய்கள் 1 கிலோக்கு 40 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விலை பெறுகிறது. இதனால் 1 ஏக்கருக்கு வருடத்திற்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானம் பெற வாய்ப்பு உள்ளது. முருங்கை இலைகளும் பெரும் வணிக மதிப்புள்ளவை. இலைகள் அதிக அளவு சத்துக்களை கொண்டுள்ளதால் சூப்பர் ஃபுட் என அழைக்கப்படுகின்றன. இலைகளை உலர்த்தி பொடி செய்து மருந்தாகவும் ஆரோக்கிய கூடுதலாகவும் பயன்படுத்துகிறார்கள். வெளிநாடுகளில் முருங்கை இலை பொடிக்கு மிகுந்த தேவை உள்ளது. ஏற்றுமதி சந்தையில் 1 கிலோ இலைப்பொடி 500 ரூபாய்க்கும் மேல் விலை பெறுகிறது. இதனால் முருங்கை சாகுபடி காய்களுக்கு மட்டுமின்றி இலைகள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தருகிறது. முருங்கை பூக்கள் மருத்துவ ரீதியாகவும் பயன்படுகின்றன. முருங்கை வேரும் பட்டையும் பாரம்பரிய மருத்துவத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனால் மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் வருமானம் தரக்கூடியதாக மாறுகிறது. இந்த தனித்துவமே முருங்கை சாகுபடியை மற்ற பயிர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. முருங்கை மரம் குறைந்த பராமரிப்பில் வளரும். ஆரம்பத்தில் களைகளை அகற்றுதல், சிறிதளவு கரிம உரம் போடுதல், தேவையான சமயங்களில் பாசனம் அளித்தல் போன்றவற்றை செய்தால் போதுமானது. பூச்சி தாக்குதல்கள் அரிதாகவே வரும். சில சமயங்களில் பச்சை புழு, வெள்ளை ஈ போன்றவை தாக்கலாம். அவற்றை உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் அல்லது வேப்பெண்ணெய் கலவை மூலம் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். சந்தை வாய்ப்பு பார்வையில் முருங்கைக்கு எப்போதும் நிலையான தேவை உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு சந்தையில் தினசரி சமையலில் முருங்கை பயன்படுவதால் தேவை அதிகம். மேலும் உலர்ந்த முருங்கை காய்கள், முருங்கை பொடி, இலைப்பொடி, மாத்திரைகள், ஆரோக்கிய பானங்கள் என பல்வேறு வடிவங்களில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஜப்பான் போன்ற நாடுகளில் முருங்கை பொருட்களுக்கு அதிக வர்த்தக வாய்ப்பு உள்ளது. முருங்கை சாகுபடியின் ஒரு சிறப்பு, இது விவசாயிகளுக்கு வருடா வருடம் வருமானத்தை உறுதிப்படுத்துகிறது. ஒரு முறை நட்டால் மரம் பல ஆண்டுகள் விளைச்சலை தரும். 8 முதல் 10 ஆண்டுகள் வரை நல்ல உற்பத்தி கிடைக்கும். அதனால் குறைந்த முதலீட்டில் நீண்டகால வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராக முருங்கை பார்க்கப்படுகிறது. முருங்கை சாகுபடி சிறிய நிலமுடைய விவசாயிகளுக்கும் உகந்தது. சிலர் தோட்ட முறையில் வீட்டு வளாகங்களில் கூட முருங்கையை நட்டு குடும்ப பயன்பாட்டிற்கும் விற்பனைக்கும் பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் ஊரகங்களில் பெண்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு, சிறு விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. மொத்தத்தில் முருங்கை சாகுபடி குறைந்த பராமரிப்பு, குறைந்த முதலீடு, அதிக லாபம்,
உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தையில் நிலையான தேவை ஆகிய காரணங்களால் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கிறது. சத்துணவு குறைவான உலகில் முருங்கை போன்ற சூப்பர் ஃபுட் பயிர்களுக்கு எதிர்காலத்தில் அதிக தேவை உருவாகும். அதனால் முருங்கை சாகுபடி விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு என்று சொல்லலாம்.